அத்தியாலை பார்த்துட்டு, ஏன்பா இந்த இதெல்லாம் நீ வந்து தச்சிட்டு இருக்க, உட்காந்தா கிழிஞ்சு போகும், டரப்புறன்னு எரிஞ்சா கிழிஞ்சு போகும், நடந்தா கிழிஞ்சு போகும். இந்த உன்னுடைய வந்து ஞானத்துல, உன்னுடைய அறிவினால உன்னுடைய பாவத்திற்கு மீட்பை உண்டு பண்ண முடியாது. உன்னுடைய பாவத்திற்கு பதில் உன்னுடைய ஞானத்துல கிடையாது. இங்க வா, நான் ஒரு மிருகத்தை அடிச்சு கொடுக்குறேன், இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த லெதர் கிளாத்தா போடு, இது காலகாலத்துக்கும் இந்த ஒரே ட்ரெஸ் கூட நீ வச்சுக்கலாம், காலகாலத்துக்கு என்ன செய்யாது, இது கிழியாது. ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாவத்தை மூடினார். அதற்காக ஒரு மிருகம் என்ன செய்யப்பட்டது, அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாதுங்க, மிருகத்தை அடிச்சாதான் ஏன்னா மரணம் இல்லாத என்னன்னு தெரியாது. ஏன்னா வந்து அப்படியே அவங்க ஆதாம் எவ்வளவு இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். ஒன்று அடிக்கப்பட்டாதான் பாவத்துல இருந்து நிவாரணம் உண்டாகிறது. அதுவும் அந்த மிருகம் அடிக்கப்பட்டது. அவர்களுக்கு டெம்பரவரியாக என்ன செய்யப்பட்டது, விடுதலை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நமக்கு நிரந்தரமாக தீர்வு கொடுக்கும்படியாக, ஏன்னா உலக தோற்றத்திற்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்கு அடிக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அனைவரும் கேட்பாங்க, என்னையா இதெல்லாம் வந்து என்ன வந்து இது ஆண்டவர் காட்டு முன்னாடித்தனமா இருக்காரு, பிதாவானவர் அவர் சொந்த குமாரை பூமிக்கு அனுப்பி இப்படி எல்லாம் அடி வாங்க வைக்கலாமா, எந்த கடவுளும் அப்படி கிடையாது. ஏன்னா நான் அப்படின்னா வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஏன்னா வந்து நம்முடைய ஆண்டவர் வந்து குறித்து நம்ம வாக்குவாதம் பண்ண தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்ம வேதத்தின்படியாக இயேசு நமக்காக இப்படி மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரி, 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 3. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்படாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. புரியுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏற்றுக்கொள்ளலனாக்கா பிதாவை என்ன செஞ்சிடறாங்க, தள்ளி விடுகிறார்கள். புரியுங்களா? இப்ப ரட்சிப்புக்கு நமக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. புரியுங்களா? என்ன குமாரனை தள்ளுகிறவன் பிதாவை என்ன செய்கிறான், தள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு சிலுவை மரணம் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் மரண சாஸ்திரத்தினை எழுதியவன் மரித்தால் தான் அந்த மரண சாஸ்திரத்துக்கு என்ன உண்டு, வேலை உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த பூமியிலே ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சிஹெச் பார்ஜன் என்று சொல்லக்கூடிய சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நோவாவுடைய பேழைக்கு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பருந்து கூட கீழே இறங்கி வந்து அந்த வாசல் வழிதான் உள்ள போகணும். கீழே ஊறுகிற மண்புழு கூட மேலே ஏறி வந்து அந்த ஒரே வாசல் வழிதான் உள்ளே செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த பூமியில வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பரலோகத்தில் செல்வதற்கு ஒரே வாசல் யாரு, இயேசு தான் ஒரே வழியாக வாசலாக இருக்கிறார். என்ன என்று ஒருவன் பிதாவினிடத்தில் வர முடியான் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சரி, ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னாக்க, அவர் திருமணமானார். திருமணமாகி அவருக்கு குழந்தைகள் இருந்தது. திருமணமாகி அவருக்கு நிறைய வருடம் ஆகிவிட்டது, குழந்தையே கிடையாது. புரியுங்களா? சொல்றது கவனிக்கிறீங்களா? புரியுங்களா? தீனதயாளன் சொல்றீங்களா? கவனிக்கிறீங்க? சரி. அந்த செல்வந்தர் திருமணமானாரே, நிறைய வருடம் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. நிறைய வருடங்களுக்கு அப்புறமாக அவருக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. புரியுங்களா? இந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த காம்ப்ளிகேஷனால அந்த டெலிவரி டயத்தில் மனைவி இறந்து போய்விட்டார்கள். மனைவி என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போய்விட்டார்கள். இப்ப பிள்ளை மட்டும் தான் இருக்கு, பையன் மட்டும் தான் இருக்கிறான். அவர் என்ன செய்றாரு, பையனை அப்படியாக எடுத்து வளர்க்கிறார். பையன் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறான். பையனுக்கு ஒரு 7 வயசு ஆகும். நல்ல ஒரு விஷஜுரத்துல அந்த பையன் என்ன செஞ்சிட்டான், விஷஜுரத்துல அவன் மரித்து போய்விட்டான். யார் மரித்து போயிட்டா, அவருடைய பையனும் மரித்து போய்விட்டான். மரித்து போன உடனே அப்ப அவர் வந்து உயில் எழுதினார். யாரு, அந்த செல்வந்தர். இந்த பூமியில என் மனைவியும் நேசித்த மனைவி இறந்து போயிட்டா, பிள்ளையும் மரித்து போய்விட்டது, நான் பூமியிலே வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர் ஒரு உயில் எழுதினாரு. என எழுதி இது மாதிரி என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏன்னா வந்து யாருக்கு போக வேண்டும் என்று எழுதி அவர் அதில் உயில் எழுதுகின்ற பொழுது, நான் அருமையாக நேசித்த என்னுடைய மகன், அவரை நல்லா வந்து அந்த மகனுடைய ஒரு படத்தை வந்து நல்ல ஒரு அருமையான பெயிண்டிங், ஆயில் பெயிண்டர்கிட்ட வரையக்கூடிய பெயிண்டர்கிட்ட அவருடைய படத்தை நல்லா வரைஞ்சிருக்கேன், அந்த படமும் இருக்கிறது என்று சொல்லி, நான் மரித்த பிறகு இந்த என்னுடைய சொத்துக்களை ஏலத்துக்கு விடணும் என்று சொல்லி எழுதி வைத்து விட்டார். அவர் மரித்து போய்விட்டார்.
அவர் உயில் எழுதி பார்க்கின்ற பொழுது அதை எடுத்து பார்க்கிறாங்க. அந்த உயில் வந்து அன்றைக்கு ஏலம் விடப்படும் சொல்லி அவருடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் அவர் மரமனையில் இருக்கிறவங்க ஏலத்துக்கு விட்டாங்க. அநேகர் வந்தாங்க ஏலம் வாங்குறதுக்காக. சரி சொல்லிட்டு ஏலம் வந்து மக்கள் இருக்கிறாங்க. ஏலம் விடுகின்ற பொழுது அந்த ஏலம் சொல்லக்கூடியவர் எடுத்து ஏலம் கொடுப்பதற்கு முன்பதாக அவர் எழுதி வைத்ததுபடியாக அவருடைய மகனுடைய போட்டோ, இந்த போட்டோவை எடுத்து ஏன்னா வந்து காமிக்கிறார், இதை நான் ஏலம் விடுறேன் ஏன்னா அப்படி சொல்லி இந்த போட்டோ யார் வாங்குறீங்க என்று சொல்லி ஏலத்தை விடுறார். ஏலமாக அந்த மகனுடைய போட்டோவை யாரும் ஏலம் வாங்கலை. ஆனால் அவங்க கடைசியில் ஒரு அம்மா உட்காந்துருந்து, ஒரு வயசான அம்மா. இந்த வயசான அம்மா பார்த்தாங்க, எல்லாம் ஒருத்தர் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மா, ஐயா இந்த மகனுடைய போட்டோவை நான் ஏலத்துக்கு எடுத்துக்கிறேன், 75 சென்ட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். எவ்வளவுக்கு எடுத்துக்கிறேன்? 75 பைசாவுக்கு சென்ட்டுக்கு இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் ஏழை, சரியான ஒரு ஏழை விதவை. ஏனென்றால் இந்த பையனை நான் நன்றாக ஆரோக்கியமா இருக்கின்ற பொழுது அவங்க வீட்டில் வேலை பார்க்கும்போது இந்த பையனை நான் வளர்த்தேன், இந்த பையனுக்காக ஊட்டினேன், எல்லா காரியங்களும் செஞ்சேன். இந்த பையனுடைய ஞாபகம் மனசுலே இருக்கிறது. அதனால ஐயா இந்த பையனுடைய போட்டோவை எனக்கு கொடுங்க, 75 சென்ட்டுக்கு இதை நான் நினைக்கிறேன் ஏழை எடுத்துக்கொள்கிறேன் சொன்ன உடனே அவர் பார்த்தாரு. வேற யாரும் இந்த போட்டோவை வாங்குறாங்களா பார்த்தா ஒரு தரம், 2 தரம், 3 தரம் சொன்னார். ஒருத்தரும் கேட்கல. அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்தாங்க 75 சென்ட் நீங்க சொன்னீங்களா, இந்த போட்டோவை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த போட்டோவை கொடுப்பது மட்டுமல்ல, இந்த ஐயாவினுடைய அனைத்து சொத்துக்களையும் இந்த போட்டோவோட உனக்கு தருகிறேன். ஏனென்றால் அவர் உயில் எழுதி வச்சிருக்கிறாரு, என்னுடைய மகனுடைய போட்டோவை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய எல்லா சொத்துக்களும் உரித்தாகும்படியாக ஆகட்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறாரு. அதனால இந்த போட்டோவோட ஐயாவுடைய எல்லா சொத்தையும் நீ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏழை விட்டவர் சொன்னாராம். உடனே ஜனங்கள்லாம் சொன்னாங்கன்னா, என்னங்க ஏழை முடியாது? இல்லைங்க, அவர் அதில் எழுதியிருக்காரு அந்த போட்டோ வாங்கினவங்களுக்கு தான் அந்த சொத்து என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி நமக்காக ரத்த சிந்த வைத்து 75 சென்ட்டுக்கல்ல இலவசமாக ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இலவசமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மக்களுக்கும், அகில உலக மக்களுக்கும், ஆதாம் முதல் கடைசி வரை இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரத்தம், ஒருவர் மூலம் ரத்தம் சிந்தப்படணும், அவர் மூலம் தான் பரலோகத்துக்கு எல்லாம் வர வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அதற்காகவே அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த ரத்தத்தை யார் யார் பார்க்கிறாங்களோ, யார் யார் அவரை சொந்த இயேசுவை சொந்த குமாரனாக ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களுக்கு இலவசமாக அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!